கைஸ், நிறைய பேர் எனக்கு டிஎம்ல ப்ரோ எஸ்இஓ ரிலேட்டடாக வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி என்னோட கிளைண்ட்டுக்கு எஸ்இஓ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் திஸ் இஸ் டே 34 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஃபர்ஸ்ட், எப்பயுமே நம்ம எஸ்இஓ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட்டை ப்ராப்பராக ஆடிட் பண்ணணும். அப்போ தான் சைட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், நாம் எந்தெந்த இடத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்கு ஒரு ஐடியா வரும். ஃபர்ஸ்ட், சைட் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு பேஜ் ஸ்பீட் இன்சைட்னு ஒரு டூலை யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டூலில் உங்களோட வெப்சைட்டோட லிங்க் போட்டாலே போதும், அதுவே டீட்டெயிலாக உங்கள் வெப்சைட் ஏன் ஸ்லோவாக இருக்குது, என்ன ரீசன்றதெல்லாம் டீட்டெயிலாக காமிச்சிடும். அடுத்து நம்ம வெப்சைட்டோட ஆன் பேஜ் எஸ்இஓ எப்படி இருக்குன்றதை செக் பண்ணணும். அதுக்கு டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், ஆல் டெக்ஸ்ட், ஹெட்லைன் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு எஸ்இஓ மினியன்னு ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்தெல்லாம். அடுத்து டெக்னிக்கல் எஸ்இஓ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பார்க்கணும். அதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த விஷயம்லாம் இருக்கான்னு பார்த்துப்பேன். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணிட்டோன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இதை கொண்டு போகணும் அப்படின்றது. அண்ட் ஒரு வெப்சைட்டுக்கு எஸ்இஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைட்டுக்கு ப்ராப்பரான ஆடிட் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலோட அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்இஓக்கு நான் பர்சனலாக கலெக்ட் பண்ண 50+ பேக்லிங்க் சோர்ஸை உங்களுக்கு இந்த எக்ஸலில் போட்டு கொடுத்துருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் நீட் எஸ்இஓ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.